அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே 3 மாத பெண் குழந்தை வீசப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. துணியால் சுற்றி பை ஒன்றில் பால் பாட்டிலுடன் 3 மாத குழந்தையை வீசி மர்ம நபர்கள் சென்றிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றியான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். 3 மாத பெண் குழந்தையை துணியால் சுற்றி பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே வீசி சென்ற நபர்களை போலீசார் தேடி வருகின்றார்கள். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் நடைமேடை எண் 1 அருகே முரசொலிமாறன் மேம்பாலமானது முடிவடைகிறது. அந்த மேம்பாலத்தின் அருகே இருக்கக்கூடிய முட்புதரில் நேற்று மாலை குழந்தையின் அழுகுரல் சத்தமானது கேட்டுள்ளது. அந்த அழுகுரல் சத்தத்தை கேட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் உடனடியாக அந்த முற்பகுதிக்குள் சென்று அந்த குழந்தையை மீட்டிருக்கிறார்கள். குழந்தையின் அருகே கட்டப்பையில் பால் டப்பாவுடன் ஒரு கட்டப்பையும் இருந்துள்ளது. உடனடியாக அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் பெரம்பூர் ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து அந்த குழந்தையை ரயில்வே காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். உடனடியாக ரயில்வே போலீசார் வில்லிவாக்கம் குழந்தைகள் மையத்தில் தொடர்பு கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து அந்த குழந்தை நல்ல முறையாக இருப்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பெரம்பூர் ரயில்வே போலீசார் வள்ளுவர் கோட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய பாலமந்திர் குழந்தைகள் காப்பக மையத்தில் அந்த குழந்தையை ஒப்படைத்து விட்ட பிறகு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை தற்பொழுது ஆய்வு செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த குழந்தையை யார் வீசி சென்றது, அதே போன்று குழந்தையின் அருகே இருக்கக்கூடிய அந்த கட்டப்பை, அதே போன்று பால் டப்பாவுடன் துணி உள்ளிட்ட பொருட்களாம் இருந்திருக்கிறது. இது தொடர்பாக பெரம்பூர் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.